எல்லாருக்கும் என்னோட வணக்கம். கிரைம் பேட்ரோல் சிட்டி கிரைம் செக்மெண்ட்ல இன்னைக்கு எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஒரு சட்டம்னு இருக்கும்போது கூட குற்றங்கள் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டு தான் இருக்கு. இதுக்கான முறை தான் என்ன? அமைதியை விட்டுட்டு பிரச்சனைகளை நோக்கி தான் போகுது. காலத்தோட சேர்த்து சிட்டில அதிகமா மாற்றங்கள் ஏற்படுது. நிலைமைங்கிறது மோசமாயிட்டு தான் இருக்கு. காம்படிஷன், லக்ஸுரியான வாழ்க்கை, பொறாமை, அகங்காரம், இந்த உணர்வுகள் தலை தூக்கி மனித உயிர்களுக்கு வேல்யூ இல்லாம போகுது. நாம நம்மளோட பாதுகாப்பை பத்தியும் குடும்பத்தோட பாதுகாப்பை பத்தியும் என்னைக்கும் பெருசா கவலைப்படுறதில்ல. கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நவீன காலத்திலையும் கூட சிலர் அந்த பழங்கால யோசனைகளோடயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம், குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எதிர்காலத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். நம்மளோட இன்னைக்கான கதை ஒரு அப்பாவி சிறுமிக்கு நடந்த கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத ஒரு கொடூர குற்றத்தை பத்தினது. மீனு, மீனு எழுந்திரி. அம்மா சொல்லு. நான் ஸ்கூலுக்கு போகல. ஏன்? வயிறு ரொம்ப வலிக்குதுமா. ஸ்வீட்டி கம்மியா சாப்பிடு. ஒரு பக்கம் வெயிட் ஏறிட்டே போகுது, இன்னொரு பக்கம் மார்க் கம்மி ஆகுது. இங்க பாருமா, எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீ படிச்சு பெரிய ஆளா வருவ. நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? படிப்புல கவனம் செலுத்து. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மீனு, என்னாச்சு? இங்க பாரு, இதெல்லாம் எடுத்து மேல வச்சிரு. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இவளுக்கு மெடிசன் கொடு. இவ வயிறு வலிக்குதுன்னு சொல்றா. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க அம்மா. அக்கா, ரொம்ப வயிறு வலிக்குது. சேகர், ஒரு நிமிஷம். ஸ்வீட்டியும் மீனும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களான்னு கொஞ்சம் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்து சொல்றீங்களா? ஆமா, ஏன்னா நான் இங்க சும்மா இருக்கேன் பாருங்க. அண்ணே, கொஞ்சம் கோச்சுக்காம போங்கல. ஒரு சின்ன உதவி தானே. மம்மி என்னாச்சு? வாங்க மம்மி. ஸ்வீட்டி ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு அழறா. பயங்கரமா கத்துறா. வா மம்மி. சரி இரு, நான் வந்துடுறேன். வா 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 வா. வேலை செய்யாம எங்க ஓடுறீங்க? ஸ்வீட்டிக்கு உடம்பு முடியலையா அக்கா? ஏய் சீக்கிரம் வா, வேலை நிறைய இருக்கு. ஏதாவது சாக்கு போக சொல்வா. ஸ்வீட்டி, தங்க, உனக்கு என்னாச்சுடா? என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, சரியாயிடும். சரியா, அம்மா வந்துட்டேன்ல. ரொம்ப வலிக்குதாடா? ரொம்ப வலிக்குது. என்ன பண்றது இவளுக்கு? அம்மா வந்துட்டேன்ல, எல்லாம் சரியாயிடும். சீக்கிரமா உனக்கு சரியாயிடும் பாரு. பாத்து எந்திரி. ஒண்ணு இல்லம்மா, வா 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 வா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். வா வா, இங்க வந்து உட்காரு. எல்லாம் சரியாயிடும் தங்கம். ஸ்வீட்டி, நான் சொல்றத கேளு. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. வெளியே ஏதாவது சாப்பிட்டியா நீ? யாராவது உனக்கு சாப்பிட கொடுத்தாங்களா, இல்ல குடிக்க ஏதாவது கொடுத்தாங்களா? இல்லையா? இங்க பாருமா, பீரியட்ஸ் வந்து உனக்கு எத்தனை நாள் ஆச்சு? எனக்கு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருமா. நல்லா யோசிச்சு சொல்லு. அது வந்து 5-6 மாசம் இருக்கும். என்ன, 5-6 மாசமா? இல்ல நீ 5-6 நாள்னு சொல்றியா? இல்ல, 5-6 மாசம் இருக்கும். ஸ்வீட்டி, என்னம்மா சொல்ற நீ? உனக்கு 5-6 மாசமா பீரியட்ஸ் ஆகலையா? அம்மாவை பார்க்க விடு. எங்க கையெடு. நான் சொல்றேன்லம்மா, கையெடுமா. அம்மா, அம்மா, நான் இப்ப வந்துட்டேன். அம்மா. என்னாச்சு மம்மி? ஸ்வீட்டி எப்படி அவளுக்கு இப்ப ஓய்வு தேவை. நான் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க.
மருந்து கிடைச்சிருச்சா? அவ வழியில துடிச்சிட்டு இருக்கா. மீனாட்சி, நீ வெளியே போ. எந்திரிமா, எந்திரி. இங்க வா. எப்படி இருக்கா? மருந்து கொடுத்தாச்சா? தெரியல, அம்மா என்ன வெளியில அனுப்பிட்டாங்க. வா. அம்மா, அம்மா என்னாச்சு? ஒரு 10 வயசு பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தா அந்த பொண்ணோட அப்பா அம்மாவோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 10 வயசு குழந்தை, அந்த சிறுமி கர்ப்பமா இருக்கா. தான் வயசுக்கு வந்ததே புரிஞ்சுக்க முடியாத ஒரு வயசு தான் அது. அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்திருக்கா. அந்த உண்மை தெரிஞ்ச நிமிஷம் ஹிமர்த்தி பவானி பாலோட வாழ்க்கை ஒரேடியா அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. அடிக்காதீங்க. என்ன பண்றீங்க நீங்க? அடிக்காதீங்க. ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க? அவளுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. அவ ஒரு சின்ன பொண்ணு, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒண்ணு புரியாத வயசு என்ன நடந்துச்சுன்னு கூட அவளுக்கு தெரியாதுங்க. விடுங்க அவளை. ஏன் அவசரப்படுறீங்க? அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு தெரியும். ஏற்கனவே அவ பயந்து போயிருக்கா. அவளை இன்னும் ரொம்ப பயமுறுத்தாதீங்க. போங்க. என்ன எதுக்கு அடிக்கிறாங்க? நான் தான் எதுவுமே பண்ணலையே. அவளை நான் உயிரோட விட சொன்னா மாட்டேன். கேளுங்க. அவ என்னங்க தப்பு பண்ணா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ குழந்தைங்க. அவ எப்படி ஒருத்தன் கூட போவா? கண்டிப்பா யாரோ ஒருத்தன் அவளை பலாத்காரம் பண்ணிருப்பான். என்ன பலாத்காரமா? உன்னால பசங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க முடியாதா? எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லிருக்கேன். இங்க பாருங்க, நம்ம போலீஸ் கிட்ட தான் போய் ஆகணும். வரதா இருந்தா கூட வாங்க, இல்லைன்னா தனியா போய்க்கிறேன். குழந்தை மேடம் அவ. எப்ப நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? அவ என்னங்க பதில் சொல்லுவா? ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் எனக்கு தெரியும். நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம். எங்களை நம்புங்க. இங்க பாருங்க, அவ பேசியே ஆகணும். நீங்க என் கூட வாங்க. கணேஷ், நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஸ்வீட்டி கண்ணா. ஆனா ஸ்வீட்டிங்கிற பேர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இங்க பாரு, உனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது இல்ல? நீ வெளியில ஏதாவது சாப்பிட்டியா என்ன? அதாவது ஸ்கூல்ல விளையாடும் போது யாராவது ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்களா? யாராவது உன்னை பயமுறுத்தினாங்களா? யாராவது உன் மேல கை வச்சாங்களா? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ம்? ஒன்னும் இல்ல, நீ பயப்படாத. ரொம்ப பயப்படுறா. அவளுக்கு கண்டிப்பா ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதான் பயப்படுறா.
இவரை பார்த்துதான் பயப்படுறா. விஷயம் தெரிஞ்சதும் அடிக்க வந்துட்டாரு. ஆனா என் பொண்ணுக்கு எதுவுமே புரியல. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் சரி, முதல்ல உங்க குழந்தைய கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டுங்க. கண்டிப்பா மேடம். ஏய் நில்லு. ஹிமர்த்தி, எங்க போற? வீட்ல அவ்ளோ வேலை இருக்கு, அதெல்லாம் யார் செய்வா? போய் இப்ப என்னங்க புது பிரச்சனை வந்திருக்கு? வேற வேலைக்காரியை தேட வேண்டியதுதான். நேரமே சரியில்லை எனக்கு. மத்தவங்க பிரச்சனையில இருக்கும்போது அவங்களுக்கு அனுதாபம் சொல்றதுக்கு பதிலா, அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு பதிலா, அதுல என்ன லாப நஷ்டம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு தான் எல்லாருமே முதல்ல யோசிக்கிறாங்க. இந்த கொடூரமான சுபாவம் மனிதர்களோட மனசுக்குள்ள ஒரு குணமாவே உருமாறிக்கிட்டு இருக்கு. பூனம்க்கு வேலைக்காரி வரலையேங்கிற கவலை. இன்னொரு பக்கம் ஹிமர்த்திக்கும் பவானி பாலுக்கும் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. சங்கடமான விஷயம் என்னன்னா, இது பிரச்சனைக்கான ஆரம்பம் மட்டும்தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு கூட இந்த கொடூரமான குற்றம் ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கா இருந்தது. நீ என்ன வேலை செய்யற? வீட்டு வேலை பாக்குறேன் மேடம். அந்த ஆபீசர் காலனி இருக்குல்ல, வரும்போது கூட பாத்தீங்களே, அங்கதான். நாள் முழுக்கவா? ஆமாங்க மேடம், நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு இருப்பேன். வணக்கம்மா. வணக்கம். மிஷின்ல இருந்து துணியெல்லாம் எடுத்து நல்லா சுருக்கம் போக்கி காயவை. சரி. கண்ணாடி பாத்திரல ஜாக்கிரதையா கையாளு, இல்லனா உன் சம்பளத்துல கட் பண்ணிடுவேன். ஜன்னல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு பாரு. இதெல்லாம் சுத்தம் பண்ணாம நீ வீட்டுக்கு போக கூடாது. பாப்பாக்கு இப்போ பாலை கொடுத்துரு, அப்புறம் சாப்பாடு கொடுத்து நேரத்துக்கு தூங்க வை. சரியா? சரி. சொல்லும் குழந்தை நல்லபடியா பாத்துக்க. சரி. என் தங்க கிட்ட நிஷா தான் என்னோட செல்ல பொண்ணு. சாப்பிடலாம் வா. அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஸ்வீட்டி வீட்ல தனியா தான் இருப்பாள்ல? சார், வேலை அதிகமா இருக்கும் சார். சில சமயம் சாப்பிட்றதுக்காக கூட வீட்டுக்கு வர மாட்டேன். அப்படின்னா நீ இல்லாதப்போ உன் வீட்டில் என்ன நடக்குன்னு உனக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன் பொண்ணுங்களை நீ பாப்பல்ல, அப்போ நீ இதை கவனிக்கிறது இல்ல. அவளோட பழக்க வழக்கத்தில் எந்த மாற்றத்தையும் பார்க்கல நீ. ஸ்வீட்டி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சரியான பதில் சொல்லுவியா? இவர் எப்பவுமே வீட்டுக்கு லேட்டா தான் வருவாரு. ஒருவேளை சீக்கிரம் வந்தா கூட வீட்லயே உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. சரி, கேன்சல் பண்ணுங்க. நான் சரின்னு சொல்லிட்டேன். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருந்தாலும் எனக்கு அந்த பணத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா இப்ப இன்ட்ரெஸ்ட் வச்சு தானே எல்லாரும் பொழப்பே ஓட்டுறானுங்க. ஹிமர்த்தி, வந்துட்டியா? சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் சமைச்சிடு. வீட்ல எவ்வளவு கஷ்டம்னு கூட இவருக்கு தெரியாது மேடம். பசங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. சரி, உனக்காவது தெரிஞ்சிருக்கணும்ல. நீ எந்த வித்தியாசத்தையும் கவனிக்கலையா? அவ பழக்க வழக்கம் நடவடிக்கையில எல்லாம் ஏதாவது ஒரு மாற்றம் வராம இருந்திருக்காதே? அம்மா, நான் ஸ்கூலுக்கு போகல. ஏன்? வயிறு ரொம்ப வலிக்குதுமா. ஸ்வீட்டி கம்மியா சாப்பிடு. ஒரு பக்கம் உடம்பு ஏறிட்டே போகுது, இன்னொரு பக்கம் மார்க் கம்மியாயிட்டே போகுது. எதுவுமே எனக்கு தெரியல மேடம், எதுவுமே தெரிய வரல. பசங்களை கவனிக்காம இருந்திருக்கேன். ரொம்ப மோசமான அம்மாவா இருந்திருக்கேன். அங்க இன்னொருத்தங்களுடைய குழந்தைய பார்த்து நான் என் சொந்த குழந்தைங்களை பார்த்துக்க மறந்துட்டேன். நான் என்ன பண்ணுவேன் மேடம்? எனக்கு வேற வழியே இல்ல. அக்கா, இத போட்டு விட ப்ளீஸ். ஜிப்பு கூட போட்டுக்க தெரியல. சரி, சீக்கிரம் சாப்பிடு. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு? நீயே ஊட்டி விட ப்ளீஸ்.
இப்போ என் ஈஷா செல்லக்குட்டி சாப்பிட போறா. சரிம்மா, பால் குடிச்சிருங்க. ஹிமர்த்தி, அமைதியாரு, எல்லாம் சரியாயிடும். நீ அழாத, கவலைப்படாத. விசித்திரமான குடும்பம். அப்பனுக்கு பொண்ணுங்களை பத்தி கவலையே இல்லை. அவன் பாட்டுக்கு ஜாலியா இருக்கான். அம்மா மட்டும் என்னவா, 2 பேருமே பொறுப்பு இல்லாம தான் இருக்காங்க. அதோட ஓவர் பிஸி வேற. அப்பாவுக்கு குடிப்பழக்கம் வேற இருக்கு. இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. ஒருவேளை அப்பாவே பொண்ணு. ஸ்வீட்டியோட கான்டாக்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, அதாவது குடும்பம், ரிலேஷன்ஸ், எல்லாரும் பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸும் எடுங்க. ஸ்கூல், வீடு, இது 2 தவிர ஸ்வீட்டி எங்கெல்லாம் போவான்னு பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இது முதல் தடவையா இல்ல ஏற்கனவே நடந்திருக்கான்னு. ஆனா மேடம், ஸ்வீட்டுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. இல்ல, அவ சொல்ல விரும்பலையா? நீங்க போய் அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மேம். ஹிமர்த்தி பால் ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளோட கணவர் பவானி பால் ஒரு எலக்ட்ரீஷியன். ஸோ எப்பவும் வீட்டுக்கு லேட்டாக தான் வருவான். இது என்னன்னு சொல்றது, விதியோட கோர விளையாட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஹிமர்த்தி இன்னொருத்தருடைய குழந்தைய அவ்வளோ நல்லா பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு அவளோட பொண்ணுங்களுக்கு பக்கத்துல உள்ள பேராபத்தை உணர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. உடம்புல எந்த இடத்துலயும் காயம் இல்ல. ஆனா ஒரு விஷயம், ரேப் பண்ணிருக்காங்க. அதனால தான் பிரெக்னெண்டா இருக்கா. நான் அவகிட்ட பேசி பார்த்தேன். ஆனா அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. கன்ஃபியூஸ்டா இருக்கா, பயந்து போயும் இருக்கா. மேடம், குழந்தைய அபோர்ஷன் பண்ண முடியும்ல? ஸ்வீட்டி 30 வாரம் கர்ப்பமா இருக்கா. ஒருவேளை அபோர்ஷன் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால அபோர்ஷன் பண்ண முடியாது. பண்ண முடியாதா? அப்படின்னா ஏன் முடியாது? மேடம், ஆபரேஷன் பண்ணுங்க, மெடிசன் கொடுங்க, வேற ஏதாவது கூட பண்ணுங்க. எங்களுக்கு அந்த குழந்தை வேண்டாம். எல்லாரும் எங்களை காரி துப்புவாங்க மேடம். மேடம், என் பொண்ணுக்கு 10 வயசு தான் ஆகுது. அவளால எப்படி குழந்தை பெத்தெடுக்க முடியும்? அவளால இந்த வழியில தாங்கிக்க முடியாது மேடம். ஏதாவது பண்ணுங்களேன், தயவு செஞ்சு குழந்தை எப்படியாவது காப்பாத்துங்களேன். மேடம், நீங்க ஏதாவது பண்ணுங்க, ஏதாவது செய்யுங்க மேடம். அந்த குழந்தை எங்களுக்கு வேண்டாம் மேடம், ப்ளீஸ். எங்களுக்கு குழந்தை வேண்டாம். மேடம், நான் அவகிட்ட என்ன சொல்லட்டும்? இது எல்லாத்தையும் நான் அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏதாவது பண்ணுங்க மேடம், நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். ஏதாவது பண்ணுங்க, என் பொண்ணை காப்பாத்துங்க. அம்மா, சொல்லுமா. எனக்கு என்னாச்சா? நான் சாக போறேனா? என்னம்மா, ஏன் இந்த மாதிரி யோசிக்கிற? நீ நல்லாதான் இருக்கடா. அது என்னன்னா, உன்னோட வயித்துல ஒரு சின்ன கல் இருக்கு. இந்த மாதிரி நடக்கும். பெரியவங்களுக்கு கூட இந்த மாதிரிலாம் நடக்கும். நீ ஏதாவது சாப்பிட்டிருப்ப, இல்லைன்னா யாராவது ஏதாவது உனக்கு கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் இப்படி இருக்கு. ஆனா நீ கவலைப்படாத. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். அவங்க என்கிட்ட சொன்னாங்க அதை வெளியே எடுத்துருவேன்னாங்க. எனக்கு உடம்பு சரியாயிடும்ல? உன் அம்மா சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ கண்டிப்பா ஏதாவது வெளியே சாப்பிட்டிருப்ப. உனக்கு சாப்பிட அவ்வளவு முக்கியம் இல்ல. இங்க வா. நாள் முழுக்க வேலையிலேயே போயிடும் சார். எப்போவாவது மதியம் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வருவேன். ஆனா இப்ப வரைக்கும் ஸ்வீட்டி கூட நாங்க யாரையும் பார்த்ததில்ல. இல்ல வீட்டுக்கு பக்கத்துல. சரி சார், நான் வாட்ச்மேன் சார். எப்பவும் ரவுண்டிங்லே தான் இருப்பேன். சந்தேகப்படுற மாதிரி யாரையும் பார்க்கல. ஒரு வேளை பார்த்துருந்தேன்னா இந்த மாதிரி நடக்க விட்டுருக்க மாட்டேன். சார், அது அவங்களோட பிரச்சனை சார். எங்களுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஹிமர்த்தியால எங்களுக்கு நிம்மதியே போச்சு சார். எங்க பாருங்க மேடம், இது ரொம்ப சீரியஸ் அண்ட் சென்சிட்டிவ் இஷ்யூ. ஒரு 10 வயசு குழந்தை. இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எல்லாரும் ஒழுங்கா கோஆபரேட் பண்றாங்களா? நீங்களும் பண்ணுங்க. இல்ல எங்க கிட்ட ஏதாவது மறைக்க முயற்சி பண்றீங்களா? என்ன மிஸ்டர் தவன்? நாங்க எதுக்கு சார் மறைக்கணும்? நாங்களே வருத்தத்துல இருக்கோம். அது மட்டும் இல்லாம சந்தேகப்படுற மாதிரி நாங்க எதுவுமே பார்க்கலையே.
2 பேரும் நாள் முழுக்க ஆபீஸ்லயே இருக்கோம். சரி, ஏதோ தெரிய வந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க. போலாம். இந்த ஹிமர்த்தியால எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். இதுல நம்ம தப்பு என்னங்க இருக்கு? தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நாங்க அக்கம் பக்கம் எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டோம். எங்க எதுவுமே சஸ்பிஷியஸா தெரியல. எங்க பொதுவா நிறைய பேர் காலையில வேலைக்கு போனா ஈவினிங் தான் வராங்க. அண்ட் 2 பொண்ணுமே கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் தான் போறாங்க. அண்ட் அதோட ஹை ஸ்கூல்ல இருக்கிற மேல் ஸ்டாஃப்ஸையும் நான் கண்காணிக்க சொல்லியிருக்கேன். ஆனா மேம், ஸ்வீட்டி ஸ்கூல்ல இருந்து தினமும் நடந்து தான் வந்துட்டு இருக்கா. ஒருவேளை வழியில ஏதாவது தப்பு நடந்திருக்குன்னா அந்த கண்டிஷன்ல கல்பிரிட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மேம், இன்னொரு ப்ராப்ளமும் இருக்கு. அந்த வீட்டோட பொசிஷனை பார்த்தா யார் வேணா எப்ப வேணா வரலாம். அதோட மதிய நேரத்துல ஸ்வீட்டி வீட்டுல தனியா தான் இருப்பா. அவ அக்கா கிட்ட விசாரிச்சிங்களா? இல்ல மேம், வீட்டுல அவரோட அப்பா அம்மா இல்ல, சோ நான் பேசல. இப்போ அவங்க வந்திருப்பாங்க. சரி வாங்க. கோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கோம். அபார்ஷன் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்கோம். மேற்கொண்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என் பொண்ணுக்கு 10 வயசு தான் ஆகுது. அவளால எப்படி இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? மேடம், தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, ஏதாவது செய்யுங்க. ஆனா இந்த குழந்தையை கலைக்கிறதுக்கு பெர்மிஷன் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. என் ஸ்வீட்டியோட வாழ்க்கையை நாசமாயிடும் மேடம். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல? எல்லாம் சரியாயிடுமா? அமைதியா இரு, நம்பிக்கையோட இரு. அமர்தீப் மேடம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. எங்க முதலாளியுடைய கேஸ் எல்லாத்தையும் இவங்க தான் எடுத்து நடத்துறாங்க. அதனால விஷயம் தெரிஞ்ச உடனே நான் இவங்க கிட்ட பேசிட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா. நம்பிக்கையோட இருங்க. நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாமே சரியாயிடும். மீனாட்சி கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி. நீ ஏதாவது பாத்திருக்கியா மீனாட்சி? ஸ்வீட்டி கூட தானே நீ எப்பவுமே இருக்க. ஆமா, ஆனா ஸ்வீட்டி எனக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துருவா. நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க பக்கத்துல இருக்கிற செரிமா ஆண்டி வீட்டுக்கு போயிடுவேன். அங்க சின்ன பொண்ணோட விளையாட போயிடுவேன். அவங்க எனக்கு பணம் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் ஸ்வீட்டி வீட்ல தனியா தான் இருப்பா. வீட்டு பக்கத்துல நீ யாரையாவது பாத்திருக்கியா? இல்ல ஸ்வீட்டி கூட யாரையாவது பாத்திருக்கியா? ஸ்வீட்டிக்கு தொந்தரவு கொடுக்கற மாதிரி? மீனு, உன்னை எல்லாரும் மீனுன்னு தானே கூப்பிடுவாங்க. இங்க பாரு மீனு, ஸ்வீட்டிக்கு அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்ததுன்னா கண்டிப்பா அதே மாதிரி உன்கிட்டயும் தப்பா நடந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காதான் கேக்குறேன். சொல்லு. மீனு, உனக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வருதா? இங்க பாரு மீனு, பயப்படாத. பயப்படாத. இங்க பாரு, நீ ஸ்வீட்டியோட அக்கா. நீ தைரியமா நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஒரு நாள் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா. ஆனா நான் அவனை தடுத்துட்டேன். எப்போ? யார் அவன்? நீங்களா? பயந்துட்டியா? சும்மா பாசமா தொட்டேன். நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. என் செல்ல பொம்மை. மறுபடியும் இந்த மாதிரி செஞ்ச நான் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். இங்க இருந்து கிளம்பு. இங்க இருந்து போ. இங்க பாரு ஸ்வீட்டி, உன்னோட இந்த மாமா உன்னை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வருவாரா சொல்லு. நீ வீட்டுல தனியா இருக்கும்போது இல்ல மத்தியான நேரத்துல? சொல்லுமா, குல் மாமா இங்க வருவானா? இங்க பாரு ஸ்வீட்டி, உன்னோட குல் மாமா உன்னை கஷ்டப்படுத்தினானா? ஸ்வீட்டி பதில் சொல்லு. மேடம் கேக்குறாங்களே, குல் மாமா வருவானா சொல்லு. இங்க பாரு ஸ்வீட்டி, நீ சொன்னாதான் நாங்க உன்னோட மாமாவை பனிஷ் பண்ண முடியும். அப்பதான் திரும்ப உன்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாரு. சொல்லு ஸ்வீட்டி, தைரியமா சொல்லு. ஸ்வீட்டி வாயை தர. எவ்வளவு நேரமா கேக்குற? குல் மாமா வீட்டுக்கு வருவானா?
அவன் எப்படி? ஸ்வீட்டியும் மீனாட்சியும் அவனுடைய அக்கா பசங்க. அதோட எங்களுக்கு உதவி பண்றதுக்காக வக்கீலையும் இவன் தான் கூட்டிட்டு வந்தான். இவன் எங்க குடியிருக்கான்? இங்கதான் பக்கத்து வீட்டுல. சார் என்னாச்சு சார்? வாயா வா. என்ன சார் பிடிக்கிறீங்க? சார் என்ன சார் பண்றீங்க? சார் விடுங்க சார். என்னாச்சு மேடம்? எடுத்துட்டு வாங்க இவனை. வாயா. எங்க கூட்டிட்டு போறீங்க? விடுங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம்ல. என்ன சொல்ல வேண்டியது இருக்கும்? லாக் அப்ல. அட மேடம் ஆடா. எடுத்துட்டு வாங்க. சார் நான் சொல்றத கேளுங்க, நான் எதுவும் பண்ணல. எந்த தப்பு பண்ணல, சொல்றத கேளுங்க. அப்புறம் விடுங்க. சார் சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் வேணாம் சார். சார் சார் நான் எதுக்காக இப்படி எல்லாம் தப்பா நடந்துக்க போறேன் மேடம்? நான் அந்த பொண்ணோட மாமா. என் பொண்ணு ஆர்த்தி மாதிரி தான் அவளும். டிராமாவை நிறுத்த. உன்னை பத்தி மீனாட்சி எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஒழுங்கா உண்மையை சொல்லு. பயத்துற. நான் எதுக்கு பண்ணணும்? நான் என் பொண்ணு மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கனோ அதே அளவுக்கு தான் ஸ்வீட்டி மேலயும் பாசம் வச்சிருக்கேன். நான் ஏன் அப்படி செய்ய போறேன்? கண்டிப்பா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மேடம். எனக்கு புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு என் பொண்ணை கண்டாலே போறாம. என் பொண்ணு அவங்க பொண்ணுங்களை விட எப்பவுமே பெஸ்டா இருப்பா. அதோட ஹிம்மத்தையும் பவானியும் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. மீனாட்சி என் பொண்ணை பார்த்து பொறாமப்பட்டிருப்பா. ஏய், நாடகத்தை நிறுத்து. உன்னோட இந்த கதையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த சின்ன பொண்ணு சொல்றது பொய்யா இருக்குமா என்ன? நடிக்காத. எங்க பாரு, உண்மையை சொல்லு. கண்டிப்பா இந்த மாதிரிலாம் சொல்ல சொல்லி யாரோ சொல்லி கொடுத்திருக்காங்க மேடம். மீனு தான் அதை சொல்லி கொடுத்திருப்பா. இல்ல பயத்துல உளறி இருப்பா. மேடம் அவ குழந்தை மேடம். தப்பா கூட ஏதாவது சொல்லி இருக்கலாம் இல்லையா? நான் அந்த மாதிரி கேவலமான காரியங்களை எப்பவுமே பண்ணதில்லை மேடம். நான் என் பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் மேடம், நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. பைத்தியமா நீ? உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. ச்சே, எல்லாரும் நாசமா போயிடுவீங்க. என்ன மாதிரி பொம்பளை நீ? தம்பியவே புடிச்சு கொடுத்திருக்க. ஏன்னா அவன் செஞ்ச வேலை அப்படி. அவளை கேவலமான வேலை எதிரி கூட செய்ய மாட்டான். அவன் 10 வயசு குழந்தை. அவன் அவகிட்ட கேவலமா நடந்திருக்கான். இன்னும் ஒரு வார்த்தை இந்த மாதிரி பேசினா உன் வாயை கிழிச்சிருவேன். ஏன் ஒரு வாயை நல்ல கிழிக்கிற மனுஷன் மேல பழிய போடுற. நல்லவனா? யார் அவனா? அவன் என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். அவன் கையில கிடைச்ச வெட்டி போட்டுருவேன். வெட்டி போடுவேன். எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? வாங்க. ஏன் சண்டை போடாதீங்க. என்ன ஓடிச்சு நீ? எரிச்சு போடு. நான் மேல கை வச்சுப்பேன். என்னடி மூணு கஷ்டம்? நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? வாங்க. எவ்வளவு துரோகம் பண்ணிருக்க நீ? அவனுக்கு பணத்தை வாங்கிட்டு வரியா? கொன்னுடுவா உன்னை. விடுங்க என்ன? அவரை நல்லவர்னு நிரூபிக்கறனா இல்லையான்னு பாரு. அம்மா. மீனு, என்னம்மா ஆச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்க? சாரி மம்மி, எல்லாம் தப்பா என்னோடதுதான். ஸ்வீட்டிக்கு இப்படி நடந்து போச்சு. இதெல்லாம் நான் நடக்க விட்டுட்டேன். நான் ஒரு நல்ல அக்கா இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. இல்ல மம்மி, நான் மாமாவை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். நான் என்ன நினைச்சேன்னா அவர் இனிமே அப்படி பண்ண மாட்டாருன்னு. நான் சொல்றது கேளு. நீ தைரியமா இருந்திருக்க. நீ உண்மையை சொல்லிருக்க. தப்பு என்னோடதுதான். உங்க கூட இருக்க வேண்டிய நேரத்துல நான் தான் இல்லாம போயிட்டு உங்க 2 பேர் கூடயும். நான் தான் மோசமான அம்மா. இல்லம்மா, நீங்க ரொம்ப நல்ல அம்மா. ஸ்வீட்டுக்கு சீக்கிரம் சரியாயிடும்ல. நாம அடுத்து என்ன பண்ண போறோம்? பாவம், தனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கூட இருக்கா இவ. அதோ நீங்க பாரு மீனு, அவளுக்கு எப்பவுமே இந்த விஷயம் தெரியக்கூடாது. சரியா? நம்ம எப்பவும் அவ கூட இருக்கலாம். அவ தனியா இருக்க மாட்டாள. அவளுக்கு அபோஷன் பண்ணிடலாம். எல்லாமே சரியாயிடும். தன்னோட அக்கா பொண்ணுகிட்டயே ரொம்ப கொடூரமா நடந்துக்க கூடிய மனுஷங்க இருப்பாங்களா? 10 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி கொடூரமா நடந்திருக்காங்க. அந்த குள்ள அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. வெறும் அந்த பசங்க சொல்றதை மட்டும் வச்சு அவனுக்கு எதிராக குற்றங்களை நிரூபிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு வந்துச்சு. ஆனா பல சங்கடங்களுக்கு அப்புறம் ஸ்வீட்டிக்கும் அந்த குடும்பத்துக்கும் கேஸ் கையை விட்டு போற அளவுக்கு சூழல் உண்டாச்சு. ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, அபாஷனுக்கான அப்பீலையும் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. சர்ஜரி மூலமா டேட்டுக்கு முன்னாலேயே குழந்தை பிறந்துச்சு.
7 மாசம். ப்ரீமெச்சூர் டெலிவரியா இருந்தாலும் குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு. கவலைப்படாதீங்க. ஆனா ஸ்வீட்டி ஸ்வீட்டி ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அவ குழந்தை, ரொம்ப சின்ன வயசு, அதனால டைம் எடுக்கும். இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான விஷயம் போலீஸ்க்கும் டாக்டர்ஸ்க்கும் கூட ரொம்ப புதுசா இருந்தது. மீடியாக்கு இந்த விஷயம் தெரிய வந்த உடனே இந்த கேஸ் இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. ஆனா ஸ்வீட்டியோட பேர் மட்டும் யாருக்குமே தெரிய வரல. ஆனா அவளோட கதை எல்லார் மனசையுமே உருக்கிடுச்சு. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குற்றவாளியை போலீஸ் நெருங்கிறதுக்கான ஒரு வழி கிடைச்சது. அதான் டிஎன்ஏ டெஸ்ட். குழந்தையோட டிஎன்ஏ குல்லோட டிஎன்ஏயோட மேட்ச் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு குல் தான் குற்றவாளி அப்படின்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ தினமும் மதியானம் நீ வீட்டுக்கு வந்துட்டு இருந்த. ஆமா, நான் சாப்பிட்றதுக்கு தான் வருவேன். நீ சில நேரங்கள்ல வேலை நேரத்துல 1.5 மணி நேரம் காணாம போயிடுவ. சாப்பிட உனக்கு 1.5 மணி நேரம் ஆகுமா? ஆமா, வந்து போறதுக்கு அவ்வளவு நேரம். வந்து போக 8ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். ஏன்னா வீட்ல இருந்து நீ வேலை செய்யற இடம் 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அதுக்கே நீ ஸ்கூட்டர்ல தான் வந்து போவ இல்லையா? ஆமா, ஆனா உன் வீட்டுக்கு வர வழியில தான் ஸ்வீட்டியோட வீடும் இருக்கு. அந்த நேரத்துல வீட்ல ஸ்வீட்டி தனியா இருப்பாங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்திலேயே நீ ஸ்வீட்டியோட வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த. அதுக்கப்புறம் ரேப் பண்ணிருக்க. ஒரு தடவை தானா இல்ல அடிக்கடி பண்ணிருக்கியா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல மேடம். ஜட்ஜையா, நான் அப்படியெல்லாம் எதுவுமே செய்யல. அவ என்னோட பொண்ணு மாதிரி. ஜட்ஜ் சார், இது குல்லோட வீட்டு லே அவுட். நீங்க கோர்ட்டுக்கு உங்களோட ஃபைண்டிங்ஸை சொல்லுங்க. சார், குல்லுவோட வீட்டுக்கு வரத்துக்கும் போறதுக்கும் 2 வழி இருக்கு. ஒன்னு வீட்டோட மெயின் டோர் அண்ட் இன்னொரு கதவு கிச்சன்ல இருக்கு. 2 கதவு வழியாவும் யார் வேணாலும் ஈஸியா வர முடியும் சார். யாருக்கும் தெரியாம கூட வர முடியும் சார். ஓகே, நீங்க போலாம். ஜட்ஜ் சார், அதர் பாயிண்ட் டு பி நோட்டட். குல் வீட்ல எப்பவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குல்லோட ஒய்ஃப் லதா 1 மணி நேரத்துக்கு தூங்குவாங்க. சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சிகளின்படி பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே அந்த நேரத்துல குல் ஸ்வீட்டி வீட்டுக்கு பக்கத்துல பாத்துக்கிறதா சொல்லிருக்காங்க. ஜட்ஜ் சார், அவங்க வந்து போகும்போது மட்டும்தான் பார்த்திருக்காங்க. நடந்ததை யாரும் பார்க்கல. அந்த விதத்துல நாம பார்த்தோம்னா இது சப்ஜெக்டிவ் தான். எப்ப பார்த்திருக்காங்க, எத்தனை மணிக்கு பார்த்திருக்காங்க? 1 மணிக்கு, 1:30 மணிக்கு, இல்ல 2 மணிக்கா? ஜட்ஜ் சார், இதெல்லாம் கற்பனையா சொல்ற ஒரு விஷயம்தான். எவிடன்ஸ்னு இவங்க காட்டுறதுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உண்மையை சொல்லணும்னா ப்ராசிக்யூஷன் கிட்ட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸே இல்ல. அதுவும் கிடைச்சிடும். ஜட்ஜ் சார், பொண்ணோட டிஎன்ஏவோட அகிஸ்டோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுதான்னு பாப்போம். Let it be noted, the court has received the report of DNA matching documents. Reports மூலமா என்ன நிரூபணம் ஆகுதுன்னா குழந்தையோட DNA இந்த அக்யூஸ்ட் குல்குமார் டிஎன்ஏயோட மேட்ச் ஆகல. நான் முன்னாடியே சொன்னல சார், நான் எதுவுமே பண்ணலன்னு. இங்க யார் என் பேச்சை கேட்கறாங்க? நான் எதுவும் பண்ணல சார், நான் நிரபராதி. The court is adjourned for 2 days. மேம், ஸ்வீட்டியோட டிஎன்ஏ குல்லுவோட டிஎன்ஏயோட மேட்ச் ஆகும். What do you mean? அது எப்படி மேட்ச் ஆகாம போகும்? How it is possible? எனக்கு புரியல மேம். நாம எதையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஎன்ஏ ரீடெஸ்டிங் அனுப்பலாமா? டெஸ்ட்ல தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 10 வயசு சின்ன பொண்ணு எப்படி போய் சொல்லுவா? நான் ஸ்வீட்டி கிட்ட திரும்பவும் பேசி ஆகணும். இங்க பாருங்க, உடனே நீங்க ஸ்வீட்டியோட கான்டாக்ட்ல இருக்கிற எல்லா மெனோட டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் எடுங்க. எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். அவளோட ரிலேஷன்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, மேல் டீச்சர்ஸ், அவங்க அப்பாவோடது கூட யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு குழந்தை கிட்ட எவ்வளவு கேவலமா நடந்திருக்கான். அட் எனி காஸ்ட் அவனை சும்மாவே விடக்கூடாது. நான் ஸ்வீட்டி கிட்ட பேசிட்டு வரேன். எல்லாரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க. ஆன் பிரியாரிட்டி. ஓகே மேம். இப்ப என்ன மிச்சம் இருக்கு? எங்களை நிம்மதியா வாழவே விட மாட்டீங்களா? சேகர் எங்க? எங்க போனார்னு எனக்கு எப்படி தெரியும்? பெட்டி படுக்கையெல்லாம் அவர் எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாரு. மேம், ஸ்வீட்டோட சின்ன மாமா சேகர் காலையில பெட்டி படுக்கையோட எங்கே கிளம்பிட்டான்.
மேம் ஒருவேளை இப்படி இருக்குமோ? ஸ்வீட்டி குல்லுவை பத்தி இல்லாம சின்ன மாமா சேகரை பத்தி சொல்லியிருந்தானா? ஏன்னா இந்த வீட்டு பக்கத்துல அவனும் இருக்கான் இல்லையா? காலையில கிளம்பிருக்கானா அவன் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. ஒரு வேலை பண்ணுங்க, கண்ட்ரோல் ரூமை காண்டாக்ட் பண்ணுங்க, ஏபிபி அலர்ட் கொடுங்க, எல்லாரையும் செக் பண்ண சொல்லுங்க. ஊரை விட்டு வெளியில போற எல்லா எக்ஸிட்ஸையும் முதல்ல பிளாக் பண்ண சொல்லுங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, கம் ஆன் குயிக். கம் ஆன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா அந்த கோல் எந்த தப்பும் பண்ணலையா? இங்க பாருங்க மேடம், என் குழந்தைய யார் இப்படி பண்ணிருந்தாலும் சரி, அவங்க தப்பிக்கவே கூடாது. ஸ்வீட்டி, இங்க பாரு, நீ யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸும் இருக்கும், அப்பா அம்மாவும் இருக்காங்க, நாங்க எல்லாருமே உன் கூட இருக்கோம். இங்க பாரு, உண்மை என்னவோ அதை சொல்லு, பயப்படாம சொல்லணும், சரியா? ஸ்வீட்டி ஞாபகம் இருக்குல்ல, இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. என்னாச்சு ஸ்வீட்டி? ஸ்வீட்டி பயப்படாத, அம்மா மருந்து வாங்கிட்டு வருவாங்க. போமா, ஸ்வீட்டிக்கு குடிக்க தண்ணி கொண்டு வா, போ. என்னாச்சுமா? அட ஒண்ணுல. ஏய், இங்க பாரு, வாய மூடு மூடு. இங்க பாரு, மத்தவங்க கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயோ ஏதாவது சொன்ன, உன்னோட அம்மா, உங்க அப்பா, உங்க அக்கா எல்லாரையும் கொன்னு புதைச்சிருவேன். சேகர் மாமா, அப்புறம் குல் மாமா. என்ன மன்னிச்சிருமா, எனக்கு எதுவும் தெரியாம இருந்திருக்கு. சாரிம்மா, என்ன மன்னிச்சிருடா. எவ்வளவு பயங்கரமான உண்மை இது. ஒரு 10 வயசு குழந்தைய அவங்க சொந்தக்காரங்களே மனிதாபிமானம் இல்லாம நாசம் பண்ணிருக்காங்க. நாம அடிக்கடி நம்ம பசங்க கிட்ட தெரியாதவங்க கிட்ட பேசாத, பழகாத, தள்ளி இருன்னு அட்வைஸ் பண்ணிருக்கோம். ஆனா இந்த சொந்தக்கார மிருகங்களை என்ன பண்றது? நம்ம கூடவே இருந்து, நம்ம குடும்பத்திலேயே ஒருத்தரா இருந்து, நம்ம பசங்களையே அவங்களோட ஆசைக்கு பலியாக்கிக்கிறாங்க. இப்பெல்லாம் பாலியல் பலாத்கார வழக்குல தெரிய வர விஷயம் என்னன்னா, குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்காங்க. ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுதுன்னா, 33% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல குடும்பத்துக்கு சொந்தக்காரங்களோ இல்ல குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்களோ தான் இந்த செயல்ல ஈடுபட்டிருக்காங்க. இந்த உண்மைகளை கண்டுக்காமையும் இருக்க முடியாது, ஒத்துக்காமலும் இருக்க முடியாது. அதுக்கப்புறமா அந்த சேகரை ஸ்டேட் ஃபுல்லா தேடினாங்க. மேடம் எதுக்கு மேடம் அடிக்கிறீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் எதுவும் பண்ணல. ஏய், இங்க பாரு, முதல்ல இந்த மாதிரி டிராமாவெல்லாம் நிறுத்து. உன் கதை இதோட முடிஞ்சது. உன்னோட டிஎன்ஏ சாம்பிள்ஸை மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிங்கிறதுக்குள்ள உண்மை வெளியில வந்துடும், சரியா? அதனால உண்மை என்னவோ அதை ஒழுங்கா ஒத்துக்கோ. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. கணேஷ், மேடம் 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 சொல்லிடுறேன், மேடம் சொல்லிடுறேன். எந்திரா நில
நெல்றா சொல்லு. சொல்லு. ஆமா, நான் தான் ஸ்வீட்டியே. ஆனா முதல்ல குல்லு அண்ணன் தான் அவளை ரேப் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் அதை பார்த்துட்டு நானும் அவளை இந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லாத. என்ன புரிஞ்சுதா? வீட்ல அவ தனியா இருப்பால, அதான் அப்பப்ப பார்க்க வருவேன். நானும் வரலாமா பார்க்கறதுக்கு? பாவம் தனியா தானே இருக்கா. அண்ணன் தம்பி 2 பேரும் வாழ்நாள் முழுக்க ஜெயில இருக்க போறீங்கடா. சார் அந்த பொண்ணு அம்மாவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். தப்பு நடந்துருச்சு மேடம். என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன நீ? தப்பு நடந்துருச்சா? அந்த குழந்தையை நீ ரேப் பண்ணிருக்க, அதுவும் திரும்ப திரும்ப. நீ அவ வாழ்க்கையவே நாசம் பண்ணிருக்க. இப்ப என்ன சொன்ன நீ? தப்பு நடந்து போச்சா? தெரியாம பண்ணிட்ட. உங்க 2 பேர் மேலயும் அவங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா நீ என்ன பண்ண? இவனோட ஸ்டேட்மெண்ட்டை வாங்குங்க. இன்னொருத்தனையும் கட்டி எழுதிட்டு வாங்க. கயிறை ஊத்த விடுங்க. கடைசியா சேகரும் குல்லும் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு. அதோட ஸ்வீட்டிக்கு பிறந்த அந்த குழந்தைய வசதியான ஒரு குடும்பம் தத்தெடுத்துக்கிட்டாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு புது குடும்பம் கிடைச்சது. அதோட ஸ்வீட்டிக்கும் மீனுக்கும் கூட அவங்க அம்மா அப்பாவோட அன்பு முழுமையா கிடைச்சது. தான் பொண்ணுக்கு நடந்த இந்த கொடுமையால பவானி பால் டோட்டலா மாறிட்டான். தான் குடும்பத்தோட சேர்ந்து மற்ற பொறுப்புகளையும் முழு அன்போட ஏத்துக்கிட்டான். ஹிமர்த்தியோட முதலாளி பூனம் தேவான் கூட ஹிமர்த்தி கிட்ட நல்ல விதமா நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. ஹிமர்த்தி 2 மணி ஆயிடுச்சு. அம்மா, மீனும் 4 மணிக்குள்ள வந்துருவான். அதுக்கப்புறமா நான் வரேன். கிளம்புறேன். ஒரு பொண்ணை ஒருத்தன் பலாத்காரம் பண்ணிட்டான்னா முதல்ல இந்த சமூகம் அந்த பொண்ணை தான் குறை சொல்லும். ஆனா இந்த விஷயத்துல யார குறை சொல்றது? அந்த 10 வயசு சிறுமியா? அதுவும் இல்லாம அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணது அவங்க சொந்தக்காரங்களே தான். நம்மளோட பார்வையை மாத்திர நேரம் வந்துடுச்சு. நம்மளோட யோசனையையும் மாத்திக்கணும். நாம எல்லாரும் லேடிஸ, விமன, கேர்ள்ஸ அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொல்றதுக்கு பதிலா ஆண்களை நாம தடுக்க வேண்டிய நேரம் இது. பசங்க கிட்ட பெண்களை எந்த அளவுக்கு மரியாதையை நடத்தணுங்கிறத சொல்லித்தரணும். பொண்ணுங்களை தொடர்றதோ அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதோ ரொம்ப பெரிய தப்புங்கிறதையும் அதுக்கு ரொம்ப பெரிய தண்டனை கிடைக்குங்கிறதையும் நாம தான் சொல்லி புரிய வைக்கணும். கற்பழிப்பு மாதிரியான பெரிய குற்றங்களை தடுத்து நிறுத்துறதுக்கான வழி பெண்களுக்கு கடிவாளம் போடுறது இல்ல, ஆண்களுக்கு சரியான விஷயத்த கத்துக் கொடுக்கறது தான். அனுப் சோனியானா இதோட உங்ககிட்ட இருந்து விடை பெறேன். அடுத்து ஒரு ஷாக்கிங் கேஸோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பத்துல உள்ளவங்களும் சேஃபா இருங்க. தொடர்ந்து பாருங்க கிரைம் பேட்ரோல் சிட்டி கிரைம்ஸ். பாடங்கிறது ஒண்ணுதான், கத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஜெய் ஹிந்த். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.